வணக்கம் நண்பர். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சரி, 44ஆம் பக்கம். நீர் உணவு முறை என்றால் என்ன? மணி 8:10. மணி 8:10 ஆகி போச்சே. ஆமாங்க, ஏன் எவ்வளவு சொன்னீங்க? குருவா எத்தனாவது பேஜ்? 41. 44, 3வது பாடம். டாக்டர் 44. அர்னால்ட் லெக்ரேட் அவர்களின் மூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம், சளி இல்லாத சிலேத்தும் இல்லாத உணவு வகையில் சிகிச்சை அளிக்கும் முறைக்கும் நீருணவு முறைக்கும் உள்ள தொடர்பு. எனக்கு குரு என்று நான் யாராவது குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் என்றால் அவர் டாக்டர் அர்னால்ட் லெக்ரேட், ஜெர்மன் டாக்டர். அவர்கள் தான் ஃபாஸ்டிங் சம்பந்தமான, அதாவது நோன்பு சம்பந்தமான ஆராய்ச்சிகள் எனக்கு உதவி செய்தன. நான் எனக்கு 95 விஷய ஞானத்தை அது கொடுத்தன. 5 விழுக்காடு செய்திகள் திருக்குறள் கிடைத்தன. அப்ப 95 விழுக்காடு ஜெர்மன்ல இருந்து தான் எடுத்திருக்கேன். சரியா? 5 விழுக்காடு தமிழ்ல இருந்து எடுத்திருக்கேன். நீரிணவு முறையை சுருக்கமாக சொன்னால் கீழ்கண்டவாறு சொல்லலாம். காலையில் எழுந்தவுடன் பெட் காஃபி என்பதை மறந்து விடுங்கள். காலை கடன்களை முடித்து விடுங்கள். முடித்தவுடன் சுத்தமான வடிகட்டு நீர் முடிந்தவரை குடியுங்கள். 0B ஃபில்டர் செராமிக் கேண்டில் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். முதலவைகளை வீட்டில் உபயோகப்படுத்தி பாக்டீரியா நீக்கிக் கொள்ளவும். கொதிக்க வைத்த நீர் வேண்டாம். காலை 9 மணி வரையில் சிறுநீர் தனிப்பட்ட துர்நாற்றத்துடன் வெளியேறும். இதை முதல் நாளே நீங்கள் உணரலாம். முதல் நாளே நீங்கள் உணர்வீர்கள். பின்பு 10 மணி வரையில் உங்கள் உணவு பழக்கங்களை, 10 மணிக்கு பிறகு உங்கள் உணவு பழக்கத்தை ஆரம்பியுங்கள். அசைவ உணவு பொருள்களை ஒதுக்கிவிடுங்கள். பாலும் அசைவ உணவு தான். பால் மூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம், அதாவது முதலாவது, அதாவது என்ன சொன்னா, இதில் முதன்மையானது என்று டாக்டர் அர்னால்ட் கூறுகிறார். அதாவது பால் என்பது சளியை உற்பத்தி செய்யக்கூடிய முதல் பண்டம் என்று சொல்கிறார். சரியா? நான் சில வருடங்களுக்கு முன்பு பாலை நிறுத்தியவுடன் ஆர்த்தட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மூட்டு வலியிலிருந்து நான் விடுபட்டேன் என்று சொல்றாரு. நான் பாலை நிறுத்தின உடனே எனக்கு மூட்டு வலி போயிடுச்சுக்கிறாரு. அப்புறம் எத்தனை இருக்குன்னு பாருங்க. சாதாரண பாலை நிறுத்தின உடனேயே எனக்கு மூட்டு வலி போயிடுச்சு. அதற்கப்புறம் தொடர்ந்து பயிற்சி பண்ணி வர 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 எல்லாம். அப்ப பால் எவ்வளவு கொடிய விஷம் பாருங்க. இன்னைக்கு பால் தான் பயங்கரமா வித்துக்கிட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் பால் 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 பால். சரியா? பால் குடிச்சுங்காட்டித்தான் இத்தனை கற்பழிப்பு வழக்கு நடந்திருக்கு. இத்தனை பாலை லிட்டருக்காக குடிச்சுங்காட்டித்தான் இத்தனை கற்பழிப்பு நடந்திருக்குறாங்க. இத்தனை 44வது பக்கம். ஆகையினால அங்க 30 மாவட்டம் இருக்குது கர்நாடகாவில். 30 மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 1,00,000 பேர் பேசாம அமைதியே தொடர் உண்ணாவிரதம் இருக்காங்க. ஒரு நாள் தொடர் உண்ணாவிரதம். அந்த 32 மாவட்டத்திலையும் 1,00,000 பேர் உட்கார்ந்தாங்கன்னா வாயை முடித்து 10 நல்ல கதறிட்டு எல்லாம் வந்துடும். வாயை முடித்து 10 நல்ல கதறிட்டு எல்லாம் அப்படி வந்துருவானு. ஒவ்வொரு மாவட்டத்துல 1,00,000 பேர் பேசாம அமைதியா உட்காந்துறாங்க. என்னது? 1,00,000 பேர் அமைதியா உட்காரணும். அமைதியா உட்காந்து கதறிட்டு எல்லா மாவட்ட கலெக்டரும் பூரா வந்துருவான். மாவட்ட தாசில்தார், கலெக்டர், எம்எல்ஏ, எம்பி, மயிறு, மட்டை அத்தனை பேர் வந்துடுறாங்க. எங்களுக்கு சந்தேகம் போக வேண்டும், அவ்வளவுதான். எங்களுக்கு எது மேல நம்பிக்கை இல்லை, சந்தேகம் போகணும். 10 நாள் எங்களுக்கு பதில் வந்தாகணும். 32 மாவட்டத்துல 30 மாவட்டம். எத்தனை மாவட்டம் கர்நாடகத்துல? 30 மாவட்டமா? 32 மாவட்டத்திலையும் ஒவ்வொரு இப்ப நாங்க ஜல்லிக்கட்டு காளைக்கு அப்படிதான் நாங்க பண்ணோம். மெரினாவில 10,00,000 பேர் கூடணும். டெல்லியில இருந்து அத்தனை பேர் ஆடி போயிட்டானுங்க. இத்தனை கீழ இருந்து மேல வரைக்கும் அத்தனை பேர் ஆடி போயிட்டானுங்க. சொன்னபடி கேட்டானுங்க. என்னது? சொன்னபடி கேட்டாங்க. ஒரு சாதாரண மாட்டுக்கே நாங்க இந்த போராட்டம் பண்ணோம். இத்தனை பேர் கொலை நடந்ததாப்ப. கொலை நடந்ததுக்கு யாரும் பார்க்கல. ஆனா சந்தேகம் வந்துருச்சு. யாரும் நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. யாராவது சொல்றாங்க ஏதோ ஒரு கொலைகாரம் பண்ணியிருக்கான். அது யாருன்னு நமக்கு தெரியல. குறிப்பிட்ட அந்த கோயில் தரத்தை நடந்திருக்குது. அப்ப மக்களுக்கு சந்தேகப்படுறாங்க. சந்தேகத்தை நீக்கிறது மக்கள் தான் தீர்த்து வைக்கணும். இது நீதிமன்றம் வராது, காவல்துறை வராது, போலீஸ்கார வர மாட்டோம். எல்லாம் சொகுசு பேர் வழங்க. ஏவனே நம்ப முடியாது.
எல்லாம் கைகூலிகள், எல்லாம் மதவாதிகள், ஒன்னும் அரசியல்வாதிகள் இருப்பான். அதனால என்ன பண்ணணும்னா மக்கள் என்ன பண்ணணும்னா மக்கள் தன்னுடைய சந்தேகத்தை போக்குறதுக்கு அரசியலை பிடிச்சி குடுமை பிடிச்சி ஆட்டணும். இதெல்லாம் பண்ண மாட்டேன். நேரம் உண்ணாவிரதம் தான். உண்ணாவிரதம் அப்படி இல்ல, ஒரு நாள் விட்டு உண்ணாவிரதம் மாறி 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 அவன் 10 நாள், நீ 10 நாள், நீ 10 நாள், நீ 10 நாள், அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். அரசியல்வாதில கொலை போட்டுடலாம். உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரியும் தெரியக்கூடாது, இல்லாத மாதிரியும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி 1 லட்சம் பேர் உட்காந்துக்கணும். சாயங்காலம் வந்து அவன் உட்காந்துக்கணும். அவன் வேலைக்கு போயிடுவான், மறுபடியும் ஒரு 10 பேர் வரும். அப்படியே இவன் 10 பேர் அப்படியே யார் வேலைக்கு போறாங்க, யார் உள்ள வரான்னு தெரியவே கூடாது. இப்படியே 24 மணி நேரம் 10 நாள் உட்கார்ந்தோம்னா சொன்னபடி கேட்பானுங்க. என்னது சொன்னபடி கேட்பாங்க. ஒரு 50,000 பேர் உள்ள போயிட்டு ஒரு 50,000 உள்ள வர வேண்டியது. பேருக்கு 1 லட்சம். ஒரு 50,000 வேலைக்கு போக வேண்டியது, மிச்சருக்கு சாயங்காலம் வந்துட வேண்டியது, மறுபடியும் 50,000 போக வேண்டியது. ஒரு 50,000 வேலை இல்லாதவங்க உட்காந்துக்கணும். வேலைக்கு போறவன் போயிட்டாரு, வேலை இல்லாதவன் வந்துகிட்டே வேலைக்கு போறவன் போயிட்டாரு, வந்து ஒரு 3 மணி நேரம் உட்காந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிரு. இப்படியே போயிட்டே இருந்தோம்னா டார்ச்சர் தாங்க முடியாம கதறிட்டு உச்சநீதிமன்றம் இறங்கி வந்துடும். நீ ஏன் காவல்துறையை கூப்பிடுற, நீ போலீஸ்காரரை கூப்பிடுற, எம்எல்ஏ கூட மானங்கட்ட பயிலுங்க எல்லாருமே. புரியுதா? எல்லாம் விபச்சாரிகள், எல்லாரும் விபச்சாரிகள். பணத்துக்கு ஆசைப்படாத விபச்சாரி எவனும் கிடையாது. பணத்துக்கு ஆசைப்படுற நாம வேலைக்கு போறோம், கூலிக்கு வாங்குறோம், ஏதோ கோயிலுக்கு போனா நன்மை கிடைக்கும் போனா என்னமோ நடந்து போச்சு. இது இன்னைக்கு நேத்து நடக்கல, இது 50 வருஷமா நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இந்த ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா? இப்படி 100 வருஷத்துக்கு பேசிட்டே இருக்கிறதான்னு கேக்குறேன். பேசி அப்படியே மூடிட்டு வந்தா அதுக்கு தாங்க பொதுமக்கள் எந்திருக்கணும். பொதுமக்கள் என்னது அவன் வேலை, பொதுமக்கள் தான் முடிச்சு வைக்கணும். தொடங்குறது பொதுமக்கள் தான் குற்றவாளி, பொதுமக்கள் தான் நல்லவங்க. அவனும் ஒரு மனுஷன் தான், கொலை பண்றவனும் ஒரு மனுஷன் தான். கொலை பண்றவனு அப்புறம் நாம தான் அவன் கொலை பண்ணிட்டான், ரைட், நடந்து போச்சு, அப்படி இப்படி நடந்துட்டே இருக்கிறதா? அதுக்கு என்ன பண்ணா, இதுக்கு 1 லட்சம் அவன் ஒரு கொலை என்பது சாதாரண. ஒரு கொலை பண்ணா 1 லட்சம் பாவத்துக்கு சமம், 1 லட்சம் பாவத்துக்கு சமம். ஒரு கொலை பண்ணுனா அது 1 லட்சம் பேர்த்து கொண்டு சமம். அப்படி என்ன பண்ணோம்னா 400 கொலை நடந்திருக்குன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 கோடி பேராவது ஒவ்வொரு மாவட்டத்துல உட்காந்துக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்திலேயே 1 லட்சம் பேர் உட்காந்துக்கணும். உட்காந்துட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. நல்ல பார்க் பார்த்து உட்காந்துக்க, நிறைய பார்க் இருக்குல்ல, அந்த பார்க்லயே உட்காந்துக்க வேண்டியது 1 லட்சம் பேர். நல்ல நிலவு கடையில உட்காந்துக்க வேண்டிய. அப்ப நீ உட்காந்து பாருங்க, உணவெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். எல்லாரும் உணவு கொடுத்துருவாங்க. எல்லாரும் நாங்க அப்புறம் பண்ணோம் 10 லட்சம், எல்லாரும் உணவு வந்துகிட்டே இருக்க. எல்லா நாட்டுக்காரும் வந்துட்டான். கர்நாடகத்துக்காரன் வந்து உட்காந்துட்டான், கேரளாக்காரன் வந்து வந்துட்டான், கர்நாடகாரன், கன்னடத்துக்காரன், பஞ்சாப் எல்லாரும் வந்து உட்காந்துட்டாங்க. இது கரெக்ட் தான் அப்படின்னு. ஒரு மாட்டுக்காக ஒண்ணு சேர்ந்த பொழுது இத்தனை கொலை நடந்திருக்குன்னு சொல்றாங்க, யாரும் பார்க்கல. அப்படின்னா நம்ம சந்தேகத்தை நாமளே போக்கிக்கணும். நம்ம சந்தேகத்தை நாமளே போய்க்கணும். அது காந்திய வெடி, அறவெடி தான். நீங்க உண்ணாநோன்பு இருந்து பாருங்க, ஓடி வந்துருவானுங்க. உண்ணாநோன்பு இருந்து பாருங்க, அது தொடர் அது முடிவு கிடைக்கிற வரைக்கும் தொடர் உண்ணாநோன்பு. அது மாறி மாறி நம்ம சிஸ்டமேட்டிக்கா செய்யலாம். சும்மா ஒரு 10 மணி நேரம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ சாப்பிட்டுக்கோ, மாடு உண்ணத்த அதுக்கு ஒருத்த சாப்பிட்டுக்கோ, இப்படி போயிட்டே வேண்டிய. கேட்டா உண்ணாவிரதம், அவ்வளவுதான். கேட்டா பின்னாடி போய் சாப்பிட்டு வந்து எவன் வேண்டாங்கிற எவன்டா கேக்குறீங்க? யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படியே அது அந்த 1 லட்சம் பேர் கணக்கு, 1 லட்சம் பேர் 50,000 போகணும். 50 பேர் ஒருத்தர் 8 மணி நேரம் டியூட்டிக்கு போயிட்டு மடிக்க வந்துடணும். என்னது நல்ல பொழுதும் போக அரசாங்கத்தை ஆட்டாட்டு ஆட்டி விட்டுறலாம். அரசாங்கத்தை ஆட்டி விடலாம். என்ன பண்ணுவீ நீ? என்ன பண்ணுவ நீ? மாவட்டத்தில் கை கை வச்சான்னு வச்சுக்கப்புறம் எம்எல்ஏ முடிஞ்சது கதை. அந்த மாவட்டத்தில் கை வச்சானா அந்த எம்எல்ஏ அவன் வர முடியாது. அந்த வாரம் அவன் போச்சு. கை வச்சிருவ நீ தானே இப்ப ஏதோ ஒரு பதவியில் உட்கார்ந்துக்கிற இல்லையா? அப்ப எல்லாரும் வந்து அப்ப சொல்லணும், 10 நாள்ல முடிவு வந்தாங்க. அத்தனை ஜேசி போட்டு 100 ஜேசி போட்டு அல்லனா அந்த கடைசி 100 கிலோமீட்டருக்கு அப்படி தோண்டி பார்த்தாரு. ஏன்னா அது வந்து சுடுகாடு கிடையாது. அந்த இடத்துல நீ புதைச்சதே தப்பு. என்னது சுடுகாடுங்கிறது வேற. அரசாங்கம் ஒதுக்கி இருக்கு 5 சென்ட் 3 சென்ட், 1 ஏக்கர் 1 ஏக்கர் ஒவ்வொரு சாதிக்கு மதத்துக்கு ஒதுக்கி இருக்கு. அங்கதான் நீ புதைச்சிருக்கணும். அப்ப இவன் பூரா புதைச்சிருக்கான்னு ஒரே ஒரு எலும்பு கூட கிடைச்சா போதும், மொத்தமா குரோஸ் பண்ணிடலாம். ஒரே ஒரு எலும்பு கூட. என்னது நீ அந்த சுடுகாட்டை தான் புதைச்சிருக்கணும், நீ அங்க புதைச்ச அப்படி வந்துருது இல்லையா? ஒரே ஒரு எலும்பு கூடு. அவன் தான் கதறான், விட மாட்டேங்கிறான் பாருங்க. 22 நாள் ஆச்சு, விட மாட்டேங்கிறான் பாருங்களேன். ஏன் உத்தரவு போட வேண்டியது? நீதிமன்றம் உத்தரவு போட்டுக்கலாம். உடனே ஒரு 10 பேர் இருந்து உடனடியே தோண்டி பார்த்துக்கணும். 12 நாள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அவன் பாக்கெட்ல கடிகாரம் வச்சிருக்கான். என் பாக்கெட் உள்ள திறந்து பாருங்க, என் பாக்கெட்ல கடிகாரம் இருக்கு, நான் தான் திருடுன்னு அவன் சொல்றான். அவனை நேரடியே கூப்பிட்டு தோன்றது. அவனுக்கு கூட ஜேசிபி கூட்டிட்டு போ. அவனே எதுக்கு தோன்ற? ஜேசி போட்டா 1 மணி நேரத்துல 100 அடி தோண்டிடுது. 1 மணி நேரத்துல 1 கிலோமீட்டர் தோண்டிடும்.
நோண்டிடலாம். எவ்வளவு ஆமா, தேவைன்னா எடுத்துடலாம். அந்த ரெண்டு பக்கத்தையும் நோண்டிடலாம். என்ன விலை என்னங்க இன்னைக்கெல்லாம் மிஷின் வந்தாச்சு இன்னைக்கெல்லாம். மிஷின் அப்படியே வீடியோ ரெக்கார்டு வச்சு செல்போன்ல வச்சு அப்படியே படம் எடுத்துட்டா அந்த பாட்டுக்கு லட்சக்கணக்கான பதமாயிரு. ஒருத்தருக்கு பாய முடிட்டு கம்முன்னு இருக்கும். ஒரே ஒரு பாடி வந்தா முடிஞ்சு போச்சு, மொத்த கடையை முடிச்சிடலாம். ஒரே ஒரு பாடி என்னது ஒரே பாடி வராம போயிடும். அப்பா வர்றதுங்க வந்தே தீரும். வர்றதுக்கு விட மாட்டேன்றாங்களே. மக்கள் தயாரா, மக்கள் 1,00,000 பேர் உட்காரணும். என்னது மக்கள் தான் இப்ப அடுத்த ஸ்டெப்பா எடுக்கணும். அதுதான் நான் ஈஸியான வழி இதுதான். 32 மாவட்டத்துல உட்காரணும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தலைநகரத்துல உட்காந்துடணும். பார்க் நிறைய பார்க் இருக்குல்ல, பார்க்ல போய் உட்காந்துக்க வேண்டியதா. 1,00,000 பேர் எல்லாம் தகவல் வாட்ஸ்அப் தகவல் எல்லாம் வந்துருவாங்க. 10 நாள் உட்கார போற, 10 நாளுக்குள்ள வந்தாகணும் பதில். வந்தாகணும். இந்த பக்கம் ஒரு 10 கிலோமீட்டர், அந்த பக்கம் ஒரு 10 கிலோமீட்டர், ரெண்டு பக்கமும் 10 கிலோமீட்டர் தோண்டிடணும். எல்லாம் கிட்டத்தட்ட 1000 ஜேசிபி போகணும். சொல்லிடணும் 1000 ஜேசிபி போகணும். 10 நாள்ல முடிச்சு வந்துடணும். எல்லா பணத்துக்கும் பதில் சொல்லணும். எல்லா பணத்துக்கும் எல்லாரும் பதில் சொல்லணும். இது பொதுமக்கள் உட்கார்ந்தோம்னா கரெக்ட் ஆயிரும். நாங்க அப்படித்தான் உட்கார்ந்த மெரினா கடற்கரையில் அப்படித்தான் உட்கார்ந்தோம். உட்கார்ந்தப்ப எல்லாரும் கதறிட்டு வந்துட்டானுங்க. எல்லா நாட்டுக்காரும், உலக நாடு எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு, உலகத்திற்கு எல்லா நாடுகளும் ஆதரவு தெரிவிச்சு. அதனால இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மக்கள் 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 நீதிமன்றத்துக்கு முன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. மக்கள் நீதிமன்றத்துக்கு முன்னால என்ன பண்ண முடியாது. அதேதான், அததான் எல்லாத்தையும் போட்டிருக்கிறேன். எல்லா கன்னட டிவில உட்காந்து என்ன பண்ணிருக்கேன், இந்த மாதிரி போட்டிருக்கோம், செய்தி அனுப்பிச்சிருக்கல. இந்த மாதிரி மக்கள் வந்து பயந்து கிடக்குறாங்க. நான் அனுப்பிச்சு விட்டேன் சாமி. ஒரு குரூப் இருக்குது, கன்னடா குரூப் நம்ம கிட்ட, அதுக்கு அனுப்பிச்சுட்டேன். போதுங்க. ஒவ்வொரு பூங்காவிலையும் நான் 1,00,000 பேர் உட்காந்து, 1,00,000 பேர் மாறி மாறி உட்காந்து வரலாம். அப்ப போய் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து நீ போய் டீ சாப்பிட்டு போட, சாப்பிட்டு டிஎம் பண்ணி சாப்பிட்டு வா, நீ 10 பேருக்கு இப்படியே மாத்தி மாத்தி போயிட்டே இருந்தோம்னா மக்களுக்கு இந்த பரபரப்பு உண்டாக்கி விட்டுறணும். மக்கள் தான் கடைசியில் ஆகணும். மக்கள் தான். பெங்களூர்லயே 1 கோடி, பெங்களூர்ல 10,00,000 பேர் உட்காந்துறேன். பெங்களூர்ல ஏகப்பட்ட பூங்கா இருக்கலாம், அங்கங்க உட்காந்துக்கலாம். பொழுதுபோக்கம் இருக்கு. எல்லா டீமுக்கும் ஓடியாந்துருவா. இந்தியாவில் இருக்கிற அத்தனை டீம் ஓடியாந்துரும். இந்தியாவில் இருக்கிற டீம் எல்லாம் ஓடியாந்துரும். டிவி பூரா வந்துடும். அங்க பாரு தோண்டிட்டே இருப்பானுங்க. இரவும் பகலும் தோண்டன, ஒரு நாள் கூட தூங்கக்கூடாது. இரவும் பகலும் தோண்டணும். இப்பதான் அப்ப நம்மளை பூரா அடிமைகளை வச்சிருக்கானுங்க. கேவலமா இருக்கு. நாம என்ன பண்ணோம்னா ஒன்று கூடி அவங்களுக்கு பூரா வேலை வாங்கிட்டு வரணும். சம்பளம் ஒவ்வொருத்தரும் 5 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு கொலை பண்ணிட்டு கேட்ட மதத்தை காரணம் காட்டி, மதமெல்லாம் தேவையில்லை. மதத்தை ஓரம், மதத்தையும் கடவுளையும், மனுஷன் தான் ஏன் கடவுள், மனிதன் தான் கடவுள். இத்தனை கொலை நடக்கிறப்ப, இத்தனை கொலை நடக்கும் பொழுது ஒரு கடவுள் வரல, மனிதன் தான் வருவான். கடைசியில மனிதன் தான் வரப்போறான். கடைசியில மனிதன் தான் வரப்போறான். அது தப்பு நடந்து போச்சு, அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு பரிகாரம் தப்பு நடந்து போச்சு, அது ஒண்ணும் பண்ண முடியாது. இனி தப்பு நடக்காம இருக்கணும்னா மொத்தமா முடிச்சிடணும். மொத்தமா முடிச்சிடணும். எங்க நாட்டு தமிழ் கோயில கவர்மெண்ட் சேர்த்துனாங்க. இவ்வளவு குற்றம் நடந்திருக்குது. எவன் பேசுறான்னு பாருங்க. உயர்றத என்ன பண்ணணும்? இவ்வளவு நடக்கும் பொழுது முதல்ல ஆடிட்டிங் பண்ணணும். மொத்தமா இவ்வளவு சந்தேகத்துக்கு பல லட்சம் கோடி இருக்கு. அது தனியாக அப்படித்தான் நாங்க தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் அப்படித்தான் பண்ணிச்சாங்க. இரவோடு இரவாக அரசாங்க சொத்தா மாறுச்சு. அதனாலதான் தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து 63 உலகத்திலே அதிக கோயில் இருக்குது தமிழ்நாடு தான். 63,000 கோயில் இருக்கு. எத்தனை? 60,000 கோயில். எல்லாம் மன்னர்கள் கட்ட. இதை திருட்டு கும்பல் கட்டுனது. இதெல்லாம் எங்கிறதெல்லாம் மன்னர்கள் கட்டினது. 2000 ஆண்டு கட்டினது. அதனால இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதனால போனது போச்சு. இனியாவது மக்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு 10 நாள்ல கதறி, அங்க மேல நாள் 10 நாள் தான் உட்காந்தான், எல்லாம் கதறிட்டு வந்துருச்சு. அதனால ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. பார்த்தேன் அந்த இப்ப அந்த ரொட்டி துணை சாப்பிட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்குமே சாப்பிட்றதுக்கு. எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி சாப்பிட்டுருக்க மாட்டீங்களா வாழ்க்கையில? இல்ல. எப்படி? இதுதான் ஆகாரம். இப்படி தின்னு பாருங்க, நல்லா இருக்கும். உடம்பு நல்ல ஜம்முன்னு. காலையில இருந்து வயிற்றுக்கு ஓய்வு. ஏன் இப்ப நானே சாகல, நீங்க ஏன் சாகல, யாருமே சாகல. இப்படி வயிற்றை சுத்தம் பண்ணாத போற செத்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஜாலியா நினைச்சா சாப்பிட்டு, நினைச்சா சுத்தம் பண்ணி, இப்படி இதுதாங்க வாழ்க்கை. இந்த மாதிரி சுவையா எவனும் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி சுவையா சாப்பிட முடியாது. எவனும் சாப்பிட முடியாது. எவ்வளவு ருசி! காய்கறி தனி ருசி, இந்த ரொட்டி வணக்குன்னு அது ருசி, எலுமிச்சை பழம் தனி ருசி, ஊறுகாய் தனி ருசி,
இதெல்லாம் வச்சு சாப்பிடுறது என்னமா சுவையா இருக்கு தெரியுமா? உடம்பு சொன்னபடி கேட்கும். மறுபடி இப்படி போடு, மறுபடி 40 மணி போடு. அப்படியே உடம்பு அப்படியே அப்படியே தெய்வம் மாதிரி நம்மளை காப்பாத்தும். எப்படி காப்பாற்றும்? தெய்வம் மாதிரி இந்த காப்பாத்து. தெய்வம் காப்பாத்த போறது இல்ல, மனிதன் ஒத்தனை செல்களும் நம்மளை காப்பாத்த. 48 மணி நேரம் ஓய்வு கொடுத்துட்டோம்னா உடம்புல இருக்கிற அத்தனை தெய்வமா மாறிடும். அதனாலதான் இவ்வளவு கத்துக்கத்துற. பின்ன நீங்க நல்லா இப்ப எனக்கு நோபல் பரிசா வரப்போகுது, ஒண்ணும் நல்லா போகுது பாருங்க. வந்த ஒருத்தரவே காணும் இன்னைக்கு. நிறைய பேருக்கு வரைச்சு காலையில நேரத்தை கூப்பிட்டு காய்ச்சி விட்டேன். என்னையா பண்ணீங்க? நிறைய பேருக்கு கூப்பிட்டேன். இதை வரங்க சாமி அப்படின்னு போட்டேன். எல்லாத்துக்கும் அந்த இன்னைக்கு நடந்ததெல்லாம் போட்டேனே, அதுதா பாத்தீங்களா? பாத்துங்க. இந்த லிங்க் லிங்காங்க ஒன்னும் பாக்கலங்க. அனுப்பிச்சுட்டேன். அதெல்லாம் அனுப்பிச்சாச்சே. காலையில நடந்து போது ஒரு 4-5 காலையில நேரத்துல பேசுறது கிட்ட ஒரு 5-6 வீடியோ அனுப்பிச்சிருக்கு பாருங்க. லிங்க் அனுப்பிச்சிருக்கு பாருங்க. அது தொட்டு பாருங்க. பாக்குறேங்க. இப்பதான் கடைசி லிங்க். அதெல்லாம் நீங்க பார்த்தாலே பாக்காதீங்க. நீங்க தான் பாக்கணும். சும்மா வாயை பார்த்துட்டு இருக்க கூடாது. புரியுதா? நீங்க தான் நேரத்தை ஒதுக்கணும். அப்பப்ப உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். எல்லா குழுவிலும் போட்டாச்சு. அப்புறம் இந்த மாதிரி உண்ணாவிரதம் தொடர் உண்ணாவிரதத்துக்கு மக்கள் தான் நீதிமன்றத்தில் அதையும் போட்டாச்சு. நிறைய பேர் பார்த்துட்டு இப்போ அனுப்பிச்சிட்டு இருக்க. நிறைய நல்ல ஐடியா. ஏன் இது பழைய ஐடியா? இது என்னது? இது பழசு. நான் அனுப்பிச்சிருக்கேன். இப்ப ஒரு குரூப்புக்கு அனுப்பிச்சிருக்கிறேன், ஒரு பெரிய குரூப்புக்கு. ஒரே ஒண்ணு யாராவது ஒருத்தர் ஆரம்பிக்கலாங்க. ஒண்ணும் நடக்காது. பேசாம பூங்காலவே உட்காந்து எவனும் கேட்க மாட்டேன். உண்ணாவிரதம் அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஒரு 10 பேர் உட்காந்து வச்சுங்க. டப்புன்னு புடிச்சிக்கேன். பசங்க வந்து கல்லூரி பசங்க புடிச்சிட்டாங்கன்னா கட 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 கல்லூரி பசங்க புடிச்சிட்டாங்கன்னா கரெக்டா அந்த பிள்ளைகளும் பசங்களும் வந்துட்டாங்கன்னா சொல்ல மாதிரி இல்லை. ஜாலியா இருக்கு. டைம் 10 நாள் ஓடுறதே தெரியாது. முறுக்கு மிச்சர் வந்துகிட்டே இருக்கு. சாப்பாடு, முறுக்கு மிச்சர், டீ, காஃபி, பன்னு, கூல்ட்ரிங்க்ஸ் வந்துகிட்டே இருக்கு. எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. வந்துகிட்டே இருக்கும். அவன் வந்து தள்ளிடுவான். ஆனா கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்ல வீடியோல எல்லாத்தையும் வீடியோல பதிவு எல்லாம் இன்னைக்கெல்லாம் கவனமா இருக்கணுங்க. வீடியோ எல்லாம் எங்கேயும் போக கூடாது. கொலகாரனுங்க போலீஸ்காரன் என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. போலீஸ்காரனுக்கு கொலகாரன் உலகம் நம்பர் 1 கொலகாரன் காவல்துறை. ஏன்னா அவன் பிரிட்டிஷ்காரன் வளர்க்கப்பட்டவனுங்க. மாறவே மாட்டானுங்க. என்னது? மாறவே முடியாது. வெள்ளைக்காரன் உருவாக்கப்பட்டது. வெள்ளைக்காரன் உருவாக்குறது பார்லிமெண்ட், வெள்ளைக்காரன் உருவாக்குறது காவல்துறை, வெள்ளைக்காரன் உருவாக்குறது நீதிமன்றம், வெள்ளைக்காரன் உருவாக்குறது ராணுவம். என்னைக்கும் மனிதனுக்கு சாதகமா வரவே வராது. தெரியுமே? அது மக்களுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல. மக்களுக்காக நம்மள நாய்கள் மாதிரி நம்மள நாய் மாதிரி வேலை செய்யணும் அவனுக்கெல்லாம். அதெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாது. அதெல்லாம் அந்த காலம். அதான் 100 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. அதனாலதான் எல்லாமே செல்போன் இல்லாம போகக்கூடாது. செல்போன் இல்லாம எங்கேயும் போகக்கூடாது. நம்ம தப்பான வழிக்கும் போகக்கூடாது. சந்தேகம் வந்து போன் எடுத்து புடிச்சிடணும். எல்லாத்தையும் காப்பி பண்ணிடணும் அங்கங்க. ஏன்னா அதுதான் சாட்சி. ஏன்னா நமக்கு வந்து நம்ம கடவுள் வராரு இல்லையா, நமக்கு போன் தான். இப்ப கடைசி கண்டுபிடிப்பு போன் தான். அதை வச்சுதான் ஆட்டணும். அதை வச்சுதான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே 100 பணத்தை புதைச்சிருக்கானே. அப்பவே வீடியோ எடுத்துருக்க வேண்டாவா? அறிவு கட்டவன். இப்ப கதறிய அப்பவே போட்டோ எடுத்துருக்கணும். அப்பவே நீ வீடியோ எடுத்துருக்க வேண்டாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி கேமரா வந்து சின்ன கேமரா வந்துருக்கு. அதை வாங்கி பதிவு பண்ணிருக்க வேண்டாம். கேட்டா 25 ரூபா கூலி. 25 ரூபா கூலிக்கு இத்தனை போனம் பண்ணிருக்கானே. என்னடா பண்றது? 25 ரூபா அவன் கூலிங்கிறான். அதுக்கு 100 பேர்த்த பமிச்சிருக்கான். நீயே 100 குற்றம் நீ பண்ணிருக்க. ஒரு பணத்துக்கு ஒரு குற்றம்னா 100 நீயே பண்ணிருக்க. அது சுடுகாட்ட புதைக்காம அதுக்கு அவனும் துணையா இருக்கிறான் இல்லைங்க. அவனும் ஒரு குற்றவாளி தான். ஆமா, அதுல இருந்து சந்தேகங்கள். அவனும் வெளியே போக முடியாது. அவன் ஒன்னா ஜெயிலுக்கு தான் போயாகணும். அவனுக்கும் தண்டனை உறுதி. ஆனா நல்லதா மாறிட்டான்ல. அப்புறம் ஒரு அரசாங்கத்துக்கு சாதகமா மாறிட்டான்ல. அவனுக்கு மீறி போன ஒரு 5 வருஷம் தண்டனை போடுவாங்க. ஆனா எல்லாம் கக்கிட்டான். அவன் வந்து கடிதம் வேற எழுதி எங்கேயும் அனுப்பிச்சிருக்கான் எடுக்கிறது. கடிதம் வேற எழுதி பேரெல்லாம் பதிவு வேற ஜட்ஜு கிட்ட வேற எங்கேயோ இன்னும் 2-3 கடிதம் அனுப்பிச்சிருப்பான்னு தெரியுது. இப்ப இவன் வாக்குமூலத்தை வேற எங்கேயோ போஸ்ட் பண்ணிருப்பான். அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கோ எங்கேயோ போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து எல்லாமே பேரெல்லாம் குறிப்பிட்டிருக்கான். அதுல இப்ப இதுலயும் பேர் குறிப்பிட்டிருக்கான். இந்த பேர் வெளியே சொல்ல மாட்டாங்கிறாரு. இப்ப சொல்லக்கூடாது. இப்பெல்லாம் சொல்லக்கூடாது. இப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அது இவங்க இன்னுமே ஆரம்பிக்கல. இன்னும் தோன்ற ஆரம்பிக்கல. இல்ல இன்னைக்கு தானே அந்த சிறப்பு குலம் போயிட்டாங்களா? தோன்றதுக்கு போயிட்டாங்களா? போயிட்டாங்க. அந்த 3 போயிட்டாங்களா? பாட்டுக்கு போயிட்டாங்க. ஓ
பாட்டுக்கு போய்க்கிறாங்க. இன்னும் நாளைக்கு தான் எடுக்கிறாங்களா ஸ்டெப்பு என்னன்னு தெரியல. விடக்கூடாது. மக்கள் எப்படி இருக்காங்க? மக்கள் எப்படி இருக்காங்க? மக்கள் ஓரளவுக்கு ஆதரவா இருக்காங்களா, எதிர்ப்பா இருக்காங்களா? இன்னும் எதிர்ப்பு ஒன்றும் தெரிவிக்கல, ஒன்றும் வரல, இன்னும் சூடு பிடிக்கலங்க. இன்னும் சூடு பிடிக்கலையா? ம். இன்னும் போராட்டம் இது இன்னும் மக்கள் போராட்டத்தை இன்னும் போராடலையா? போராடலங்க இன்னும். போராட்டத்துக்கு இன்னும் இறங்கல. ஆஹ் இவனு என்னன்னா தனக்கு வந்தா பாத்துக்கலாம் நினைக்கிறாங்க. ரொம்ப தப்பு. இதுக்கு மேல நீ கர்நாடகத்தை எவனாலையும் காப்பாற்ற முடியாது. இதுக்கு மேல யாரும் காப்பாத்த மொத்தத்துல கர்நாடக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. கர்நாடக மக்களுக்கு என்ன பண்ணாலும் பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. பேருக்கு தான் சுதந்திரம், கேவலமா வாழ்ந்துட்டு இருக்கிறான். பேருக்கு தான் சுதந்திரம். ரொம்ப மோசம் இது. அப்ப இதுக்கெல்லாம் அதிகாரம் யாரு? இதெல்லாம் அப்ப என்ன வேணாலும் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க, ஜாட அடிச்சுட்டு உட்காந்து இருப்பீங்க. இன்னைக்கு நீ என்னங்க எல்லாருங்க சாகத்தானே போறான். நீ எத்தனை வருஷம் நீ வாழ்ற போற? எல்லாரும் 60 வருஷம் வாழ்றீங்க, 70 வருஷம் வாழவே. நானும் தானே எல்லாரும் சாகத்தானே போறேன். ஏன்டா இத்தனை ரகல பண்றேன்? ஏன் உயிரோட இருக்க போறேன்? எல்லாம் சாகத்தான் போறாங்க எல்லாரும். அப்புறம் என்ன? அத்தனை அக்குறவு பண்றவனு சாகத்தான் போறான், காவல்துறையும் சாகத்தான் போகுது, நீதிபதியும் சாகத்தான் போறான், எல்லாரும் சாகத்தானே போறான். இந்த எண்ணெய் யாருக்கு வேண்டாமான்னு கேக்குறேன். எத்தனை வருஷம் உயிரோட இருந்தா அந்த 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 குடும்பமே எத்தனை வருஷம் உயிரோட இருந்துட போறீங்க? என்னடா அப்படியே மூடி மூடி மறைச்சுதான் அப்படியே வந்து நிக்கிறாங்க அடுத்தடுத்து. அப்ப நீங்க போறது எடுத்து நீ போறங்காடுதான் தப்பு பண்ற. நீ போறங்காடுதான் பாக்குறாங்க. நம்ம போனங்காடுத்து தப்பு நடக்குது. நீங்க எனக்கு ஏன் மிளகாய் கடிக்கிற? மிளகாய் தின்னத்தானே காரம் கடிக்காம விட்டுரு. மிளகாய் காரம்னா ஏன் கடிக்கிற? மிளகாய் காரம்னா கடிக்க கூடாது, விட்டுறணும் பார்த்து. இது நமக்கு அந்த உணர்வு வேணும். அதனால நீதிமன்றம் எல்லாம் அவள் நீதிமன்றத்துக்கு வேற வேலை இல்லையான்னு கேக்குறேன். ஆனால் மக்களுக்கு பிரச்சனை வந்து எல்லாரும் நம்ம சம்பளத்தால வாங்கிட்டு இருக்கேன் எல்லாருமே. ஆமாங்க. ஆமா. அப்புறம் ஏன் மக்களுக்கு சாதகமா இல்ல? ஏன்னா நீ வந்து ஒழுங்கா நடந்துக்கல. நீ 1 லட்சம் பேர் இறங்கி நிக்கணும். நீ வாட்டு கொண்ட வேலையை காலம் நீதிமன்றமே சொல்லாத மக்களை நீங்க இறங்கன்னு, நாம தான் இறங்கணும். நம்ம தான் இறங்கணும். நீதிமன்றம் என்ன சொல்ல? நீதிமன்றம் வாய முடியிருக்கு. நீ மாசமான சம்பளம் வாங்கிட்டு இருப்பானா அவனுக்கு கமெண்ட் பண்ணுவானா? நம்ம தான் இறங்கணும். நம்ம தான் இறங்கணும். அமைதி வழியில இறங்கிடணும். அகிம்சை அமைதி வழியில, அறவழியில, அகிம்சை வழியில நோன்பு தான். உண்ணாவிரதம் நோன்பு பண்ண அதெல்லாம் நிறைய காமிச்சு இருக்குது. அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஒரு 10 நாள் பண்ணாங்கன்னா கரெக்டா இருக்கும். அது பாருங்க, இது நடக்கும் பாருங்க. இது இந்த செய்தி பரவுங்க. நான் எல்லா டிவில போட்டு நான் இன்னைக்கு காலையில இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா கன்னட டிவி பாத்துக்கிட்டே இருக்கேன். எல்லாத்தையும் இந்த ஏத்திக்கிட்டே இருக்கேன். எவனாச்சும் புடிச்சுக்கணும் அப்படின்னு. இல்லாட்டி நான் தான் வரணும். அப்புறம் நேரம் பெங்களூர் போய் கப்பன் பரப்ப நான் தான் உட்காரணும். அப்புறம் நீங்களே உட்காருங்க, நான் வந்துடுறேன். நீங்க வேணா உட்காருங்க, நான் வேணா கம்பேர் பண்ண. அவனு பேசாம நான் கட்டாயம் நோன்பே இருந்துருவேன். 100 நாளைக்கு இருந்துருவேன். நமக்கு ஒன்னும் தேவையில்லை. மோட மயிரிட்டு உட்காந்துருவேன். நாங்களும் உட்காந்துறோம் சாமி. கம்மியா 4 நாளைக்கு 5 நாளைக்கு வரும் தண்ணி ஒண்ணு போதும். உங்களுக்கு டைம், உங்களுக்கு 8 மணி நேரம் இருந்தா போதும். 8 மணி நேரம் நீங்க நான் சொல்லிடுறேன். நீ போய் சாப்பிட்டுவான்னு சொல்லிடுறோம். 8 மணி நேரம் நான் உட்காந்துக்கிறேன். 100 நாள் 48 மணி நேரம் இருப்போம் சாமி. 48 மணி நேரம் கொடுத்துருக்கீங்க. இன்னும் 2 நாளைக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்த கூட இருக்கிறோம். அதுல அது நீங்களா அப்படி இருக்க கூடாது. நான் தான் 100 நாள் இருப்பேன். நீங்களா போயிட்டு வந்துடணும். போயிட்டு வந்துடும். நான் அப்படி பாக்குறேன். கடைசியில பாக்கல, ஏதோ ஒரு 10 பேர் உட்காந்துட்டாங்கன்னா டக்குன்னு டபக்குன்னு கிளம்பி சாருன்னு ரயில் ஏறி டக்குன்னு வந்து உட்காந்து நானும் உட்காந்துக்கிறேன். இது மனித நேயம். மக்களுக்கு தீர்வு சொல்லு, அவ்வளவுதான். எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, யாரு கொண்டான்னு தெரியாது. சந்தேகத்தை நீக்கிறது சந்தேகத்திலிருந்து மக்கள் கடமை. அரசாங்கம் இல்ல, அரசாங்கம் மக்கள் தான். மக்கள் சந்தேகத்தை நிக்கிறது மக்கள் தான். மக்கள் நீ பொறுப்பு இருக்கனால நீ உனக்கு கேக்குறான். நீயும் மக்கள் தான், நீயும் சாதாரண மனிதன் தான். அதனால வந்து எங்களுக்கு வந்து சந்தேகம் போகணும். இப்ப நான் போய் நம்மளே தேவையில்லை. நான் உனக்கு அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கிறேன். நான் என்ன பண்ணிருக்கிறேன்? அதிகாரம் எங்க சட்டத்துல. ஆமா, என்னை ஆளுகின்றவனுக்கு சட்டத்துல அதிகாரம். நாங்க தாங்க சட்டத்தை வடிவமைச்சது. அதுல உனக்கு பொறுப்பு கொடுத்துருக்க. நீ பொறுப்பை ஒழுங்கா செய்யாதனால இந்த பிரச்சனை வருது. பொறுப்பை ஒழுங்கா செய்யாததுனால அவன் பொறுப்பை அவன் செஞ்சு நான் ஏன் இங்க உட்கார்றேன்? அவன் பணம் வாங்கிட்டு உட்காந்துக்கிறீங்க. அந்த அந்த என்னமோ அந்த தர்மசாலை பக்கத்துல அந்த காவல்துறை வந்து மாசம் 10 லட்சம் வாங்கிக்கிறானுங்க. மாசம்
10 10 லட்சமா லட்சம். நீ என்ன மாதிரி வாங்கி கணக்கு பணம் கொடுக்குற? போறவன் பூரா லட்ச லட்சமா கொடுக்குறீங்க, அவன் வாங்கி தின்னு ஓட்டு என்னடா கீழே எந்திரிச்சுக்குது இல்ல, அப்புறம் கீழே மேல எந்திரிச்சுக்குது, அப்புறம் என்ன கற்பழிப்புக்கு தான் போவேன். பாலை குடிச்சு குடிச்சு குடிச்சா எல்லாம் பூரா தடி எந்திரிச்சுக்கும். சொந்த பொண்டாட்டி எத்தனை தடவை வருவா? சொந்த பொண்டாட்டி ஒரு தடவை வருவா. இவனுக்கு அப்படியே ஒரு நாள் 10 பொண்டாட்டி தேவை. எத்தனை? 10 பொண்டாட்டி. அப்புறம் 10 பொண்டாட்டி வேண்டாம், எங்க போற? கல்லூரிக்கு தான் போகிறோம், அங்க புடிச்சு புடிச்சு அடிக்க. இப்படித்தான் பண்றீங்க. இது இப்ப இல்ல, மன்னர் காலத்துல இருந்து நடக்குது. எல்லா மன்னரும் எல்லா மன்னர்களுமே அந்த சொல்லிட்டு 100 பொம்பளை வச்சிருப்பான். எத்தனை? அந்த புறத்துல படம் இருக்குதா இல்ல? அந்த புறத்துல 100 பொம்பளைங்க. தமிழ்நாட்டுல இருக்க மந்திரிகளும் அப்படித்தான். எல்லாரும் அறுவரு பிடிச்ச எல்லாம் விபச்சாரிகள் தான். அதே மாதிரிதான் அந்த புதரை வச்சிருக்கான். நேரம் அந்த புதரை வைக்க முடியாதனால என்ன பண்ணிட்ட, அவ ஜெயின் குடும்பத்தை வேற, ஜெயின் வேற. ஒரு எறும்பு கூட துன்பம் செய்யக்கூடாது. ஜெயின் சட்டத்தின்படி ஒரு எறும்பு கூட கொலை செய்யக்கூடாது. என்னது? எறும்பு கூட கொலை. அப்ப எப்படி அவன் ஜெயினா இருக்க முடியும்? இதுல வேற மக்கள் ஏமாந்துருக்கிறாங்க. அது முழுக்க முழுக்க ஜெயின் சாமி. அது என்னது? பாகுபலி சாமி வேற உட்காந்துருக்கு. மானக்கட்ட பாபு சாமி. இது கரெக்டா இருக்கு சாமி பேரு. பாகுபலி வேற பேர் கரெக்டா இருக்கு. பாகுபலி, மக்கள் பலி. நீங்க கொடுத்துட்ட தலைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. பாகுபலி சாமி. பாகுபலி சாமி என்ன போச்சுன்னா, பாகுபலி சாமி என்ன, பாகுபலி சாமி மக்களை பலியாக்கி கொடுத்து. பாகுபலி மக்கள் பலி, பாகுபலி மக்கள் பலி. சரியா போச்சு. கொடுமை கொடுமை கொடுமை. நானும் யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா இப்படி எனக்கு இது தெரியவே தெரியும், என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியாது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு 15 20 வயசு இருக்கும். எனக்கு ஒரு 22 வயசுக்கு முன்னாடி ஒரு இடம் போயிருக்கேன் நானு. எனக்கு ஒரு 25 வயசு இருக்கும். எப்ப 25 வயசு எங்கேயோ சுத்தி போறப்ப எங்கெங்கயோ சுத்தி போனாங்க. அப்ப கார்கலா, அப்புறம் கார்கலான்னு ஒரு இடம் இருக்கு. கார்கலாவா? ஆமா. உடுப்பி கார்கலா, ஹலபேடு, உடுப்பி கற்பனா, ஹலபேடு இப்படி எல்லாம் போறப்ப அப்ப போறப்ப இந்த இதுமா சோறு போடுறாங்க. என்ன தர்மஸ்தலமா, என்னமா இளவா? நான் பார்த்தேன், என்னடா குடிசை மாதிரி இருக்குது, என்னடா கோயில் மாதிரி இல்லையா? அது ஒரு மடம், தனியார் மடம். எனக்கு அது என்னடா மடம்ங்கிறான், ஒரு அளவு புரியல. நான் கோயில்னு பார்த்தா வெறும் மடம். இது என்னடா மடமா இருக்குது. அப்பவே எனக்கு பிடிக்கல. இது என்னடா மடமா இருக்குது கிறங்க, இதை போய் பாக்குறேன். அப்புறம் அது உடுப்பி கார்கலா தான் அற்புதமான கோயில். அப்புறம் கண்டசல் அப்படியே கடைஞ்சு வச்சிருப்பாங்க. அப்படியே அழகா இருக்கு அந்த கோயில் எல்லாம். உடுப்பி கார்கலா, ஹலபேடு, ஹம்பி ரொம்ப அற்புதமா இருக்கும். அது ஹலபேடு எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்ப போகும்பொழுது அப்ப நாங்க பாத்துட்டு போனோம். இது என்னமோ ஒரு தர்மஸ்தலம். என்னடா தர்மஸ்தலம் பார்த்தா அது ஒரு மடம். அது அந்த மடத்தை பார்த்தாவே எனக்கு அப்பவே பிடிக்கல. இது என்னடா இது மடம், இதுக்கு போய் இதுக்கு எதுக்கடா வந்தோம்னு எனக்கு ஆயிப்போச்சு. அந்த கோயிலை பார்க்கும் பொழுது கரக இங்கேண்டா போனோம்னா அந்த அருமையா இருந்துச்சு. அதான் பார்த்தேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த 3வது பாடத்துல என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அது எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, ஒரு சாதாரண பாலை நிறுத்திய உடனேயே மூட்டுவலி நல்லாகுதுன்னா, நீங்க பால் குடிக்கிறது நிறுத்தினாங்க பல நோய் நல்லாயிரும். என்னது? பால் குடிக்கிறதை நிக்க வச்சவ பல நோய்கள் குறைந்து விடும். ஏன்னா பாலை செரிக்கிற இயற்கையாகவே நாம முதலை கிடையாது. முதலை பார்த்தீங்க, முதலை பார்த்திருப்பீங்க. முதலை அதுக்கு நாக்கு கிடையாது, கடிச்சு தீக்கிற பல்லு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்படியே முழுங்க வேண்டியது, அப்படியே முழுங்கிரும். கடிக்கிறதோ மெல்றதோ அரைக்கிறதோ எதுவுமே கிடையாது. அப்படியே முழுங்கி அப்படியே வெட்டி அப்படியே முழுங்கிரும். அந்த அளவுக்கு வயிற்றுல கொடூர நீர் இருக்கு, விஷ நீர் இருக்கும். அது அப்படியே அரைச்சிரும். ஒரு தகரத்தை வீசினா கூட, தகரம் இருக்கு இல்லையா, டின்னு தகரத்தை வீசினா கூட ஜீரணமணி வெளியே தெளிவார். அவ்வளவு கொடிய விஷ நீர். ஆனால் நமக்கு விஷ நீரே கிடையாது. நமக்கு சைவ வேக வைத்த காய்கறி மட்டும்தான் செரிக்கிறதுக்குத்தான் நமக்கு அந்த வயிறு தவிர கடுமையான உணவை செரிக்கிறதுக்கான இது கிடையாது. குறிப்பாக அசைவத்தை செரிக்கிற அந்த விஷ நீர் நம்ம வயிற்றுல கிடையாது. அசைவத்தை செரிக்கிற விஷ நீர் நம்ம வயிற்றுல கிடையாது. இது தெரியாம எல்லாரும் பாலை குடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னது? எல்லாரும் பாலை குடிச்சு அது என்ன ஆகி போச்சுன்னா, மொத்த நரம்பு மண்டலத்தை பூரா பாதிச்சிருது. உங்களுக்கு பாதிச்சுட்டு அதுதான் காரணம். அப்ப தவறான உணவு அது மட்டும் இல்ல, மாவு அது மாவு சளியா மாறிடும். மாவும் சளியா மாறிடும், பாலும் சளியா மாறிடும். ரெண்டுமே குடிக்கிற பெண்ணாவது சளியா மாறி உள்ள தங்கிடுது. சளியா மாறி
உள்ள தங்கிடுச்சு. உள்ளது. இதுதான் பல நோய்களுக்கு காரணமா இருக்கு. இதைத்தான் என்ன பண்ற, அந்த 3வது பாடத்தை நீங்க படிங்க. 3வது பாடத்தை படிச்சீங்கன்னா படிப்படியாக 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 குறைய 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 உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே குறைஞ்சிட்டு வரும். அப்பதான் இந்த நாக்கு கண்ணு மூக்கு எல்லாம் அப்படியே நேரம் மாறிட்டே வரும். எல்லாம் மாறி எல்லாம் சொல்லியாது. இதுதான் நடக்கிற உண்மை. இந்த உண்மையை தான் நாம என்ன பண்றோம்னா முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். அடுத்தது நாம இன்னும் 48 மணி நேரம் அடுத்தது. 48 மணி நேரம் இப்ப நீங்க முடிச்சிட்டீங்க. அதே மாதிரி 48 மணி நேரம் போடுங்க. போட்டுட்டு நாளைக்கு வந்து ஒரு இதை மாத்தலாம். நாளைக்கு எது மாத்தலாம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு காலையில என்ன பண்ணீங்களோ அதுக்கு மாற்றாக நம்ம ஏதாவது நெல்லிக்காய் சாறு வச்சுக்கலாம், அல்லது தேன் தண்ணி வச்சுக்கலாம், இல்ல கருப்பட்டி சாறு வச்சு. இல்லது என்ன பண்ணாதுன்னா கருப்பட்டி மட்டுமே கடிச்சிட்டு வாழ்றது. அது ஒரு பயிற்சி இருக்கு. கருப்பட்டி சாப்பிட்டுக்க வேண்டியது ஒரு 3 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு ஒன்றும் சாப்பிட்றது இல்லை. அப்புறம் தண்ணீர் மட்டும் சாப்பிட்டுக்கிறது. அப்புறம் மாதிரி ஒரு 50 கிராம் கருப்பட்டி சாப்பிட்டுக்கிறது. இப்படி டீ குடிக்கிற மாதிரி அப்பப்ப கருப்பட்டி டீ குடிக்கிற மாதிரி கருப்பட்டி அற்புதமா இருக்கு. ஒன்னா தேன் குடிக்கலாம், அல்லது கருப்பட்டி போட்டுக்கலாம். ரொம்ப 4-5 பேரிச்சி மரத்தை அது ஒரு நாளைக்கு போய் என்ன பண்ணலாம், பேரிச்சி மரத்துல பண்றது. பேரிச்சி மரத்தை வந்து பண்ணும்போது எலுமிச்சி பழத்தை தொட்டு சாப்பிட்டுக்கணும். சாப்பிட்டோம்னா புளிப்பினிப்பு நாக்குல போற அந்த விஷத்தை மஞ்சளாக்குறது போற விளைக்கிறீங்க. அதை கூட பண்ணலாம். 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு அரை பேரிச்சி அந்த இது எலுமிச்சை மரத்தை எப்ப 2-3 வச்சுக்கணும். பேரிச்சி மரத்தை வந்து ஒரு பாக்கெட் வச்சுக்கணும். கரெக்டா காலை எந்திரிக்கணும், பழம் விளக்கிக்கணும். விளக்கிட்டு ஒரு 10 பேரிச்சி மரத்தை எடுக்கணும். எடுத்து அப்படியே எலுமிச்சி மரத்தை புளிஞ்சு விடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறிக்கும். சாப்பிட்டு பாருங்க, அற்புதமா இருக்கும். நல்ல மென்னு சாப்பிடணும். மென்னு சாப்பிட்றப்ப நாக்கில் இருக்கிற மஞ்சள் பூரா அப்படியே படிச்சு உருட்டி சப்பாத்தி சுட்ட மாதிரி சுருட்டிட்டு அப்படியே கீழே போயிடும். அப்படியே போயிட வேண்டியதுதான், வேலைக்கு போயிட வேண்டியதுதான். போயிட்டு 10 மணிக்கு என்ன பண்றேன், இதே மாதிரி 5-6 பேரிச்சி மரத்தை ஊற வச்சு சாப்பிடணும். இப்படி பண்ணிட்டே வாங்க, சரியா போயிடும். இப்படி பண்ணி பண்ணலாம். புரியுதா? பண்ணி பாருங்க, ஒரு அற்புதமா இருக்கும். உடம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. சரியா? நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.